நாளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அருளுகிற சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. சிறப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி போல சில பாடல்கள் இங்கு அரங்கேறியது. அதற்காக நான் விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய இயக்குநர்கள், ஆசிரியர்கள், இன்னும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடவுளின் பேராற்றல் சிறு பிள்ளைகளுக்குரிய இந்த ஊழியங்களிலே நிலைத்திருப்பதற்கு நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயரவர்கள் வழிபாடு தொடங்குகிற போது சொன்ன வண்ணமாக இந்த நாள் என்ன நாளுங்க? என்ன டே? அம்மாங்களுக்கெல்லாம் ஒரே சிறப்பு. இந்த ஒரு நாளில் மட்டும்தான் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்லேயே முடிச்சிடுறாங்க. அன்னையர் தினத்தை வெறும் ஸ்டேட்டஸில் முடிச்சிடுறாங்க. அன்னையர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுடைய அர்ப்பணமுள்ள இந்த வாழ்வுக்கு தொடர்ந்து பொருள் சேர்ப்பாராக. ஒருவேளை நம்மோடு இந்த நாளிலே இணைந்திருக்கிற புதிய பேராயமாக மலர்ந்திருக்கக்கூடிய ஈரோடு சேலம் பேராயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய டேனியல் சதீஷ், ரெவரண்ட் டேனியல் சதீஷ் ஐயா அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற தலைப்பு உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல் என்பது. இந்த தலைப்பு கொஞ்சம் கடினமான தலைப்பு போல நமக்கு தோன்றலாம். அது மட்டுமல்ல, இந்த நாளுக்குரிய வழிபாடு என்பது ஒரு நீண்ட வழிபாடாக இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் மாறியிருக்கிறது. நான் அருளுரை ஆற்ற ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பாக ஆயர் அறையில் அமர்ந்திருந்த போது ஒருத்தர் வந்தார். வந்து, ஐயா நீங்களா இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னார். அந்த கேள்வியினுடைய பொருள் எனக்கு தெரியாது, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்களா இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நடுக்கம் வந்தது. அந்த நடுக்கம் இங்கே உறுதி செய்யப்பட்டது. எப்படின்னா, வழிபாடு நீண்ட வழிபாடாக இருக்கிறது, அருளுரையும் நீண்ட அருளுரையாக போய்விடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகிடுங்க? கொஞ்சம் என்ன வருங்க, இவன் பதில் சொன்னால் அதுக்கு ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நிச்சயமாக மிக சுருக்கமாக இந்த நாளுக்குரிய அருளுரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பாக தலைப்பு சார்ந்து ஒரே ஒரு பாடலை, ஒரு சரணத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா, ஐயா இன்னைக்கு பிரைசிங் அண்ட் வர்ஷிப் வைக்கல, அந்த பாட்டை இவர் எடுத்துட்டாருன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம் தலைப்பு சார்ந்து உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரில் வாழ்வின் புதுமை பின் காண்போம். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரில் வாழ்வின் புதுமை பின் காண்போம். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். கல்லறையே கடைசி வீடு என்ற பயம் வேண்டாம், கல் பூரண்ட காட்சிதனை கனமே எண்ணுவோம். கல்லறையே கடைசி வீடு என்ற பயம் வேண்டாம், கல் பூரண்ட காட்சிதனை கனமே எண்ணுவோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளதில், புவியின் கண்ணீர் கவலை நோவு சாவு ஓய்ந்திடும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளதில், புவியின் கண்ணீர் கவலை நோவு சாவு ஓய்ந்திடும். உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். இப்போ 2 லைன் எல்லாரும் பாட போறீங்க. நான் ஒரு லைன் பாடுறேன், பின்வாங்கி தயவு செய்து பாடுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர். பாடுங்க. உயிர் தெழுந்த உலகை
உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். 4 லைனும் சேர்ந்து பாடலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி நூல் பாடத்தில் யோவான் 20ஆம் அத்தியாயத்தில் 19 தொடங்கி இருக்கக்கூடிய வாக்கியம் இப்படித்தான் தொடங்குகிறது. அது வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பவர் மொழிபெயர்ப்பில் படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சீடர்கள் உயிர் பயத்தில் காத்திருக்கிற வேளையில், அச்சத்தோடு இருக்கிற ஒரு சூழலில் இயேசு சீடர்களுக்கு மத்தியில் தோன்றுகிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நம்முடைய பாடலிலும் அதுதான் வந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோர்ந்து போகும் நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஈஸ்டருக்கு முன்பு அல்லது குட் ஃப்ரைடேக்கு முன்பு லெந்து நாட்களை நம்ம எத்தனை நாட்கள் அனுசரிக்கிறோங்க? மொத்தம் எத்தனை நாளுங்க? 40 நாள். மிக சிறப்பாக நாம் அனுசரிப்போம். திருச்சபையை இங்கு பாராட்டி ஆக வேண்டும். 40 நாட்கள் இந்த லெந்து காலகட்டங்களை திருச்சபை மிக சிறப்பாக அனுசரிக்கும். பல்வேறுபட்ட ஆன்மீக ஒழுங்குகளை திருச்சபையின் உறவுகள் கடைபிடிப்பார்கள். அது உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், உள்ளமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தங்களை புடமிட்டுக் கொள்வார்கள். ஆனால் ஈஸ்டருக்கு அப்புறம் திருச்சபை வரலாற்றில் மற்றொரு 40 நாட்கள் இருக்கிறது. அந்த 40 நாட்களை பற்றி திருச்சபையின் உறவுகளாகிய நீங்களும், திருச்சபையை நடத்துகிற நாங்களும் பெரிய அளவில் கண்டுகொள்வதில்லை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். திருத்தூதுவர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியம். 1:3. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். எப்பயுமே இந்த ப்ரீ ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றின கரிசனை நமக்கு அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுக்கு முன்பு வரக்கூடிய 40 நாட்களை பற்றின கரிசனைகள் நமக்கு இருக்கிறது, அதை பற்றின தெளிவு இருக்கிறது. ஆனால் திருச்சபை இந்த 40 நாட்களை, போஸ்ட் ஈஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்ற இந்த உயிர்த்தெழுக்கு பின்பு வருகிற 40 நாட்களுக்குரிய அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அருளுரையின் குறிப்பில் மிக சிறப்பாக பதிவு செய்து நமக்கு தருகிறது. ஆனால் அவற்றை பற்றின பெரிய சிந்தனையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த 40 நாட்களும் மிக மிக முக்கியமானது. இயேசு 40 நாளளவும் அவர்களோடு கூட இருந்து இறையாட்சியை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, கடவுளுடைய அரசை பற்றி அவர்களுக்கு கற்பித்தார் என்கின்ற பதிவு இங்கு இருக்கிறது. மரணத்தின் அச்சத்தில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லுவது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது. எத்தனை முறை சொன்னாருங்க? நம்முடைய பகுதியில், நம் படிக்கேட்ட பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு எத்தனை முறை சொன்னாருங்க? ஒரு முறையா 2 முறையா? 2 முறை சொல்றார். 2 முறை பயத்தின்
உச்சத்தில் இருக்கிற மக்களை பார்த்து 2 முறை உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மற்றொரு சிறப்புக்குரிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஊதி ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான மற்றொரு வாக்கியம் எங்க இருக்குங்க? இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது தொடக்க நூல்ல ஆதியாகமத்தில் நடக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில் என்ன சொன்னாரு? மனிதனின் நாசிகளில் கடவுள் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். பவர் மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குங்க? தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடக்க நூலிலே மனிதனை உருவாக்குகிற போது கடவுள் அவன் நாசிகளில் ஊதி உயிருள்ள மனிதனாக அவனை மாற்றுகிறார். இங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு தம் சீடர்களை சந்தித்து அவர்கள் மேல் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, மனிதன் முதல் பூமியில் தோன்றுகிற போது அவன் உயிருள்ளவனாக மாறுவதற்கான ஒரு மாபெரும் செயலாக கடவுளால் செய்யப்பட்ட நிகழ்வு தொடக்க நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு நிகழ்வு நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்பதற்கு ஏற்புக்குரிய வகையில் இயேசு இந்த நிகழ்வை செய்கிறார். ஏன் தூய ஆவி? எதுக்கு தூய ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய ஆவி எப்பொழுதுமே நிறைவாழ்வுக்கான அடையாளமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூலில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் பிற நற்செய்தி நூல்களில் பயன்படுத்தப்படாமல் யோவான் நற்செய்தி நூலில் சிறப்பாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் அல்லது நிலைவாழ்வு என்கின்ற ஒரு சொல். இந்த நிலைவாழ்வு உங்களுக்கு எனக்கும் தேவை அப்படின்னா தூய ஆவியானவர் நம்மில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அல்லது நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலை வாழ்வை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி நான் ஏற்கனவே ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கலாம். அதற்கு கிரேக்க மொழியில் ஒரு அழகான சொல் பயன்படுத்தப்படுகிறது. அயோனியாஸ் என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. அயோனியாஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா நித்திய ஜீவன். புதிய மொழிபெயர்ப்பில் நிலை வாழ்வு என்று அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பற்றின விளக்கத்தை தேடுகிற போது நீங்களும் நானும் நித்திய ஜீவனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நித்திய ஜீவனா என்னங்க? எட்டர்னல் லைஃப் ஆங்கிலத்தில், அப்புறம் மலையாளத்தில் சொல்லுவீங்க, அப்புறம் தெலுங்கில் சொல்லுவீங்க. நான் விளக்கம் கேட்குறேன். நித்திய ஜீவனா நம்ம புரிதல் என்ன? நித்திய ஜீவனா நிலைவாழ்வு தான். லைஃப் ஆஃப்டர் டெத்தா? லைஃப் ஆஃப்டர் டெத் அப்புறம் மரணமே இல்லாத வாழ்வு. மரணமே இல்லாத ஒரு வாழ்வு. 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவரோடு கூட சாவே இல்லாமல் நம்ம வாழ்வோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்வு அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சின்னு இருப்போம். ஆனால் அந்த சொல்லினுடைய பொருள் அதுவல்ல. அயோனியாஸ் என்பது குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் வாழ்கிற வாழ்வு என்பதை பற்றி அந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்வின் தரத்தை பற்றி பேசுகிற பகுதி. இயேசு உலக வாழ்வில் 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் திருப்பணி வாழ்வு. இயேசுனுடைய சீடர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எல்லாருமே சில நாட்களில் சில ஆண்டுகளில் அவர்கள் உயிர் நீத்து போகிறார்கள். இவருடைய வாழ்வெல்லாம் 1000 வருடம் வாழ்வா 2000 வருடம் வாழ்வா என்பதை பற்றின சிந்தனைகள் நமக்கு இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்ந்த வரைக்கும் மிக தரமாக மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த அயோனியாஸ் என்று சொல்லப்படுகிற நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லுக்கான பொருள் குவாலிட்டி, சிறப்பாக வாழக்கூடிய வாழ்வு. சில ஆண்டுகளே ஆனாலும் மிகச்சிறப்பாக வாழ்வது. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதில் அல்ல வாழ்வு, மாறாக எப்படி வாழ்கிறோம் என்பதில் அடங்கி இருப்பது. இது தேவையானால், குவாலிட்டியான ஒரு லைஃப் தேவை அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு வாழ்வு தேவையானால் நமக்கு தூய ஆவியானவருடைய பேராற்றல் தேவை. இந்த தூய ஆவியானவருடைய பேராற்றலை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த சீடர்கள் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இயேசு இந்த அறையில் அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்களோடு பேசுகிற நிகழ்வை எத்தனை பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்செய்தி நூல்களில் எத்தனை நூலில் வருதுங்க அது இந்த நிகழ்வு? மொத்தம் 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 1ஆம் அத்தியாயத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அத்தியாயம் 6 தொடங்கி 11 வரை அடங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் மிக சிறப்பாக இந்த சூழலை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆணை பெறுவது என்பது என்ன? கமிஷனிங். ஆணை பெறுவது என்பது என்ன அப்படின்னா, ஒருவரை ஒரு பணிக்காக
அர்ப்பணிப்பது அல்லது அவருக்கு அதிகாரத்தை தந்து அந்த பணியை செய்ய அவரை அனுப்புவது தான் இந்த ஆணை பெறுவது என்பது. திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறுபட்ட பணிகளை செய்வதற்காக உரிமை அளித்து உலகத்துக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். ஆனால் இந்த திருச்சபை செய்கிற பணி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுங்களா? அந்த வேலையெல்லாம், கோயில் செய்கிற வேலையெல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் கோயில் அப்படின்னோடனே நீங்கள் உடனே எந்த கோயில் யோசிக்கக்கூடாது, எந்த கோயில் யோசிக்கக்கூடாது, நம்ம கோயிலை மட்டும் யோசிக்கக்கூடாது. உலக திருச்சபை நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த திருச்சபைகளும் இன்றைக்கு ஆண்டவர் ஆணை அளித்து பணித்திருக்கக்கூடிய செயல்களை செய்கிறதா என்பதை யோசித்து பார்ப்பதற்கான ஒரு சிறந்த தருணத்தை இந்த ஈஸ்டருக்கு பின்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவேளை இந்த 5 புத்தகங்களில் 4 நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உட்பட 5 புத்தகங்களில் ஆண்டவருடைய இந்த விண்ணேற்ற நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட போது அவர் என்ன ஆணையை தருகிறார் என ஆய்வு செய்த போது ஒரு 4 தலைப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இப்போதான் தலைப்புக்கே வந்திருக்கிறார். 4 தலைப்புகள் மிக ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4ல் முதலாவது குறிப்பு மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியம். யாராவது படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். போதும். அவர் சொன்னதுல இந்த ஆணை பெறுவது, கமிஷனிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆணை பெறுவதற்கு அவர் முதல்ல நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பணியில் மிக முக்கியமான பணி ஸ்ப்ரெட்டிங் த காஸ்பல். உலகமெங்கும் போய் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தியை நீங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபை நற்செய்தி அறிவிக்கிற பணியில் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுக்கிறது யோசித்து பாருங்கள். பவுல் இயேசுவை முகமுகமாக அவர் தரிசித்திருக்கிறாரா, அவரோடு கூட அவரை தொட்டிருக்கிறாரா, அவரோடு பழகி இருக்கிறாரா என்பதெல்லாம் பெரிய கேள்வி. ஆனால் நான் பார்த்தேன் என்கின்ற பதிவை அவர் செய்கிறார். ஆனால் பவுல் தன் சொந்த கால்களால் கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் தொலைவு நடந்து இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கித்தார், பறைசாற்றினார் என்று இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள். குறைந்தபட்சம் 16,000 கிலோமீட்டராவது அவர் நடந்தே போனார். கப்பல் பயணங்கள் இருக்கிறது, வேறு பயணங்கள் இருக்கிறது. இப்படி பவுல் செய்தார். ஒருவேளை பேதுருவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் ரோம ராஜ்யம் முழுமையும் பயணப்பட்டு இயேசுவின் நற்செய்தியை அவர் பிரசங்கித்தார். நமக்கு வந்தவர் யாருங்க? தோமா வந்தார். எப்படி வந்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க. நற்செய்தியை அறிவிப்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பணிகளில் மிக முக்கியமான பணி. இன்றைக்கு திருச்சபைகள் மறந்து போய் இருக்கக்கூடிய பணியில் முதன்மையான பணி நற்செய்தியை அறிவிக்கிற பணி. தெரிந்தோ தெரியாமலோ மே மாதங்களில் ஒரு 10 நாட்கள் இந்த நற்செய்தி பணி நடந்து விடுகிறது. அது நடக்கிறதா என்பது கூட நமக்கு தெரியாது. நேற்றைய தினத்தில் ஒருவேளை மங்களபுரம் திருச்சபையில் விடுமுறை வேதாம பள்ளியினுடைய அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்த போது அங்கு சமய மாற்றம் நடைபெறவில்லை, மாறாக பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. அங்கே போனப்போ எல்லா குழந்தைங்களும் கிரீடம் வச்சுருந்தாங்க, தலையில் கிரீடம் வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதில் கிரீடம் மாட்டாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கு கொடுக்கல, ரொம்ப ஆசையாக தான் இருந்தது வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்னு. சரி, நம்மளை அதில் சேர்க்கலை எல்லா பிள்ளைங்களும். அப்போது ஏன் பிள்ளைங்க எல்லாருமே இந்த கிரீடத்தை போட்டிருக்காங்க? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டிருக்கிறாங்களே, என்ன அப்படின்னா தலைப்பு என்னங்க? இந்த ஆண்டு விபிஎஸ்க்கு அரசு வருக. ஆனால் ஜார்ஜ் என்ன சொன்னார் என்னன்னா, கடவுளுடைய அரசாட்சியில் ஒருத்தர் கிடையாது, எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ராஜாத்திகள். அதனால ஒருத்தருக்கு மட்டும் கிரீடம் இல்லை, எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? எல்லா குழந்தைகளும் கிரீடம் வைத்திருந்தார்கள். ஆண்டவருடைய ஆட்சி அப்படிப்பட்டது. நற்செய்தியை பறைசாற்ற வேண்டிய ஆண்டவரின் ஆட்சியை பற்றின எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் இங்கு அதிகம் இருக்குது. 10 நாட்கள்ல சில மனிதர்களுக்கு மட்டும் நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோம். மற்றபடி திருச்சபை தன்னுடைய முதன்மையான பணியா இருக்கக்கூடிய நற்செய்தி பணியை பற்றின கரிசனை அற்றதாக இருக்கிறது, கரிசனை அற்றதாக இருக்கிறது. இந்த நற்செய்தி பணியின் மீது நமக்கான முன்னெடுப்புகள் அதிகமாக தேவை. 2வது குறிப்பு மத்தேயு 28ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியம் படிங்க, முடிச்சது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களினங்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். முதலாவது நற்செய்தியை அறிவியுங்கள் என்பது ஆணை அளிக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு தருகிற பணி. 2ஆம் பணி, மக்களை நீங்கள் சீடராக மாற்றுங்கள்.
மக்களை சீடராக நீங்கள் மாற்றுங்கள். எந்த மக்களை நான் சீடராக்குவது? நானே முதலாவது நல்ல சீடனா இல்லையா என்கின்ற கேள்வி எனக்குள் நான் மடிந்து மண்ணுக்கு போகும் வரைக்கும் இருக்கிற போது எந்த மக்களை போய் நான் சீடராக்குவது? என் வார்த்தைகள் மனிதர்களை சீடராக்கி விட முடியுமா? என் பிரசங்கம் மனிதர்களை சீடராக்கி விட முடியுமா? என் துதிபாடல், என் போற்றி பாடல் மனிதர்களை சீடராக்கி விடுமா? எது மனிதர்களை சீடராக்கும் அப்படின்னா, மனிதர்களை சீடராக்கக்கூடிய ஒரு மகா உன்னத செயல்பாடு நமக்கு இருக்கிறது. அது என்னன்னா நம் வாழ்க்கை. இயேசுவின் சீடராக நீங்களும் நானும் மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இயேசுவின் சீடராக இதோ மீன் பிடிக்கக்கூடிய நீங்கள் மனிதரை பிடிக்கிறதாக நான் உங்களை மாற்றுவேன், என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவுடன் தங்களுக்கான அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்பாக சீடர்கள் போனதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது, இயேசுவின் வாழ்க்கை முறை. இயேசுவின் வாழ்க்கை முறை தான் அநேக சீடர்களை, அதுவும் சாதாரண சீடர்கள் அல்ல, இயேசுவுக்காக உயிரை துச்சமென மதித்த சீடர்களை அடையாளம் காட்டியது உலகத்திற்கு. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு நமக்கு பணித்திருக்கக்கூடிய, ஆணை அளித்திருக்கக்கூடிய பணிகளில் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியது பிறரை சீடராக்குவது. எப்படி நாம் சீடராக்க முடியும்? தொடக்க கால திருச்சபை அநேக சீடர்களை உருவாக்கியது. முதல்ல சீடர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு முன்பு திருச்சபை தொடங்கப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் உங்களுக்கு தெரியும், திருச்சபை தொடங்கப்பட்டு விட்டது. திருச்சபை என்கின்ற இந்த அமைப்புக்குள்ளேயே அவங்க இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா, கிரேக்க பெண்கள் சிலருக்கு பந்தி பரிமாறுகிற போது சரியாக சாப்பாடு கவனிக்கல அப்படின்னு ஒரு சர்ச்சில் ஒரு பிரச்சனை வருது. அப்போது அப்போஸ்தலர்கள் மிக சிறந்த முடிவை எடுக்கிறார்கள். சபையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை உற்று நோக்குவது எங்கள் பணி அல்ல. அந்த பணியில் எங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஈடுபடுத்தி எங்கள் நோக்கத்தை சிதைக்காதீர்கள். நாங்கள் கற்பிக்கிற பணி எங்களுக்கான பணி. இயேசுவின் அரசாட்சியை பற்றியும் இயேசுவின் நற்செய்தியை கற்பிக்கிற பணி எங்கள் பணி. உங்களிலிருந்து 10 பேரை நீங்கள் தெரிவு பண்ணுங்க, இல்லை இத்தனை பேரை நீங்கள் தெரிவு பண்ணுங்க. நீங்கள் தெரிவு பண்ணி பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்குங்க, எங்களுக்கு போதிக்கிற பணிகளை கொடுங்கள். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி கற்பிக்கிற பணியை எங்களுக்கு கொடுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் முடிவெடுத்து, அதன் பிறகுதான் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்கள் திருச்சபை என்கின்ற அமைப்புக்குள் மட்டுமே அடங்கிவிடவில்லை, மாறாக உலகமெங்கும் பயணம் செய்தார்கள். நாம் திருச்சபையிலிருந்து எத்தனை இடங்களுக்கு இதுவரைக்கும் நாம் நற்செய்தி பணிக்கு போய் சீடர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சீடர்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டுமானால் நம் வாழ்வியல் முறை மாற வேண்டும். என்ன ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா, இவர் மாதிரி நான் இருக்கணும்பா, ரொம்ப நல்ல மனுஷன், யார் மேலேயும் கோவப்படுறதில்ல, யாரையும் திட்டுறதில்ல, யாரையும் உதாசீனப்படுத்துறதில்ல, அவமானங்கள் வந்தாலும் தாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாரு. அது சமூகமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர் போல பொறுமை மிக்க மனிதர் யாரும் இல்லை, பரவாயில்லப்பா இவர் கிறிஸ்டியன், இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம் வாழ்க்கை முறையை பார்த்து பிறர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறதா? உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கா? அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நற்செய்தியை நாம் அறிவிப்பது நமக்கான ஆணை, சீடர்களை உருவாக்குவது நமக்கான ஆணை. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, முதல் 2 நூற்றாண்டுகள் திருச்சபை என்கின்ற அமைப்பு பரந்துபட்ட அமைப்பாக மாறியது. 325க்கு பிறகு, கிபி 325க்கு பிறகு அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற அமைப்புக்குட்பட்டு சபை தன்னில் தானே செல்வம் மிக்கதாக, செழிப்பு மிக்கதாக, பதவியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக, அரசியல் நிறைந்ததாக பெரிய அளவில் மாறி போனது சபை. முற்றிலும் அதனுடைய நோக்கமெல்லாம் சிதைந்து போனது. எங்கேயுமே போல அவர்களுக்குள்ளாக அவர்கள் சுற்றி நின்று கொண்டார்கள். மார்ட்டின் லூத்தருடைய காலத்துக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு கிபி 1517க்கு பிறகு மீண்டும் திருமறையை படித்து ஆண்டவர் சொன்ன இந்த கட்டளைகளை கேட்டு, ஐயோ நாம் தவறு செய்து விட்டோம், கடவுள் நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார், உலகமெங்கும் போய் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள், சீடராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார், நாம் இங்கேயே அமர்ந்திருப்பது நல்லதல்ல, உலகம் முழுமையும் பயணம் செய்வோம் என்று சீர்திருத்த திருச்சபைகள் எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு போனது. அப்போதான் இந்த சீடத்துவத்தின் வெளிப்பாடு உலகத்தில் பெரிய அளவில் செயல்பட்டது. நீங்களும் நானும் கூட இயேசுவின் மந்தைக்கு உட்பட்ட சீடர்களாக மாறியதற்கு அடிப்படை காரணம் சீர்திருத்த திருச்சபையினுடைய அர்ப்பணிப்புள்ள நற்செய்தி பணி என்பதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. மீண்டும் ஒரு தேக்க நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திருச்சபைகள் இன்றைக்கு நிறுவனமயமாக்கப்பட்ட திருச்சபைகளாக முடங்கி போயிருக்கிறது. ஒரு சர்ச் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபை வளராமல் கிராம நிலைக்குட்பட்டு
அது சின்ன திருச்சபையாக இருக்கிற போது அந்த திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய அன்பும் ஐக்கியமும் ஊழிய வாஞ்சையும் அது பரந்துபட்ட திருச்சபையாக பல லட்சங்களை சேமிக்கிற ஒரு திருச்சபையாக கட்டிடங்களை கட்டி எழுப்பி கொண்டாடுகிற திருச்சபையாக மாறுகிற போது ஊழியத்தின் முக்கிய நோக்கங்கள் எல்லாமே சிதைந்து போகிறது. அதுக்கு அடிப்படை காரணம் நீங்களும் நானும் தான். நோக்கங்கள் மாறக்கூடாது. வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. கட்டிடங்கள் எழும்ப வேண்டும், உறுப்பினர்கள் அதிகமாக சேர வேண்டும். ஆனால் நோக்கம் எந்த காரணத்தை கொண்டும் சிதைந்து போய்விடக்கூடாது. சீடர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நீங்களும் நானும் மனதில் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் சீடத்துவ பணிகளிலே நீங்களும் நானும் நம் வாழ்வியலை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும். மூன்றாவது, ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியை பெறுவது. யோவான் 20:22 ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம், படிக்க வேணாம். அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இறையாட்சியில் பங்கு பெறுவதற்கான ஒரு மிக சிறந்த ஆதாரம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அது மட்டுமல்ல, ஊழியங்களை செய்வதற்கான ஒரு பேராற்றல் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஐயா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றிருக்கிறேன்றவங்க எத்தனை பேர்? ஊழியம் பண்ணுறவங்க, ஊழியம் பண்ணாதவங்க, நல்லா பாட்டு பாடுறவங்க, கொயரில் இருக்கிறவங்க, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஓயாமல் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுறவங்க, விபிஎஸ் எடுக்கிறவங்க, எல்லாரையும் கேட்குறோம். எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது, தூய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று திடமாய் நம்புகிறவர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாரு. சரி, நான் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். இந்த சந்தேகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் தோமாவை காட்டிலும் பன்மடங்கு மோசமானவர். உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு இருக்கிற அத்தனை பேருடைய ஆவியிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இறைஞ்சி பல்வேறுபட்ட இடங்களில், காடுகளில், முட்புதர்களுக்கு மத்தியில், முந்திரி தோப்புகளில் ஒரு சின்ன கூட்டமாக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர். மாலை 6 மணிக்கு போனோம் அப்படின்னா பல நேரங்களில் 11 மணிக்கு கூட வெளில வந்துடும். அவ்வளோ நேரம் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் எங்களுக்கான நோக்கம் என்னென்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பெரிய ட்ரெண்டு, எம்பி குதிப்பாங்க முட்டி போட்டு. இப்படியெல்லாம் நமக்கு ஆவியானுடைய அபிஷேகம் வரலையே அப்படின்னு ஜெபிப்பது. அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஓலை கொட்டகை அமைத்து ஒரு புதிய ஆலயத்தை கட்டியிருந்தாங்க. அதுக்கு அழைத்திருந்தார்கள். என்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டாங்க. நண்பர்கள் கூப்பிட்ட போது அங்கே போனோம். அங்கே போனப்போ உள்ள வெளிநாட்டிலிருந்து வந்த 2-3 மிஷனரிமார்கள் அங்கே இருந்தாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். நாங்கள் பல்வேறுபட்ட திருச்சபை சார்ந்த ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தோம். இசிஐ இருப்பாங்க, சிஎஸ்ஐ இருப்பாங்க, ஆர்சி இருந்தாங்க, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தாங்க. பல திருச்சபைகளை சார்ந்த நண்பர்கள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்போ அந்த சர்ச்சுக்கு போனப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டோம். உள்ளே போன பிறகு பாஸ்டர் கேட்டார், உங்களில் யாருக்கெல்லாம் தூய ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும்னு கேட்டார். கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோங்க, பட்டுன்னு கையை தூக்கணும். நானும் தூக்குனேன். சரி, எல்லாரும் கேட்டாங்களான்னு பார்த்தா எல்லாரும் கேட்கல. சிலர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 20-25 பேர்னு வச்சுங்க. 25 பேரும் எழுப்பி நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு அந்த பாஸ்டர் ஒரு அடையாளத்தை பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, வானத்தை அண்ணாந்து பாருங்கள் அப்படின்னார். மேலே கூரை இருக்குது. சரி, வானத்தை அண்ணாந்து பார்த்தாச்சு. நமக்கு ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். வீட்டுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எழுதி போடு, உன் வீட்டுக்கு இருக்கிற எல்லா திருஷ்டியும் போய்டும்னு எவனோ ஒருத்தன் சொல்லுவான். அதை நம்பி என்ன பண்ணுவோம், செஞ்சு தான் பார்ப்போமே, ஒரு வசனத்தை எழுதி தான் போடுமேன்னு பண்ணுவோம். அவர் வானத்தை பாருங்கன்னாரு. நானும் பார்த்தேன். நடந்த நிகழ்ச்சி அப்படியே உங்களுக்கு விவரிக்கிறேன். பிரசங்கத்துக்கான ஒரு உந்துதலுக்காக நான் சொல்லவில்லை. வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்த பிறகு அவர் சொன்னார், வாயை திறங்க அப்படின்னாரு. எல்லாம் வாயை திறந்தோம். வாயை திறந்த பிறகு அவர் சொன்னார், தண்ணீர் குடிப்பது போல நீங்கள் காற்றை உட்கொள்ளுங்கள் அப்படின்னார். நினைவில் இருக்கிறதுன்னு. அப்போ காற்று என்ன பண்ணணும்னா முழுங்கணும், எல்லாருமே முழுங்கணும். முழுங்கின பிறகு அங்கிருந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாஸ்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸு சத்தமாக அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தாங்க. அந்நிய பாஷையில் பேசணுன்னா அவர் சொன்னார், இதை அப்படியே நீங்கள்லாம் திருப்பி பேசுங்க அப்படின்னார். நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எங்களுக்கு வரலன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாஸ்டர்ஸு 3 பேராக என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நின்னாங்க.
வலதுபுற தோல், இடதுபுற தோல், பின்புறம் ஒருத்தர் பிடிச்சினாரு. பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறார். திரும்ப திரும்ப சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்பி உங்கள் நாக்கை ஃப்ரீயாக விடுங்கன்றார். நாக்கை நான் எங்கே ஃப்ரீயாக விடுறேன்? அது மற்றவங்களுக்கு வருது, எனக்கு வரல. நாக்கை ஃப்ரீயாக விடுங்க தம்பி, நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொல்கிறார். மாராஷரபல, ஈஷரபல, சங்கரபல, ஷுரிபி துனியா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மறந்து போல நான். இந்த 4 வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. இதை சொல்லுங்கள். யார் அதை முன்னாடி சொல்கிறாங்களோ, எஸ் உங்களுக்கு தூய ஆவியானுடைய அபிஷேகம் வந்து விட்டது, இந்த வார்த்தையை அப்படியே திரும்பி திரும்பி என்ன பண்ணுங்க, பேசுங்கன்றார். அப்படியே லைனில் வந்து என் முதுகு பிடிச்சாங்க. எவ்வளோ நேரம் போராடினாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்ககிட்ட போய் பரிசுத்த ஆவி வருமா அப்படின்னு. நிச்சயமாக வரல. திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா என் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கோயில் உள்ளேயே இல்லை. அப்படியே நான் என்ன பண்ண, கடந்து வந்துட்டேன். உங்களுக்கும் எனக்கும் மனதில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவது என்பது எம்பி குதிப்பதும் பரவச மொழிகளை பேசுவதும் என்கின்ற ஒரு பதிவு ஆழ்மனதில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவி என்பது தென்னிந்திய திருச்சபை பேசுகிற ஒரு கண்டென்ட் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கான ஒட்டுமொத்த கான்ட்ராக்டும் அவங்க எடுத்து வச்சிருக்கிறது மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய திருச்சபையை பற்றி பேசும்போது, ஐயா அது பாரம்பரிய சபை, ஆவி இல்லாத சபை அப்படின்னும் போது நம்மளும் கூட என்ன பண்ணுவோம், ஆமாங்க ஐயா நாங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க, பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்க அப்படின்னு. பாரம்பரிய சபை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கவே முடியாது. தூய ஆவியானுடைய அர்ப்பணிப்பில் உருவான திருச்சபை வெறும் வார்த்தைகளோ எம்பி குதிப்பதோ பரிசுத்த ஆவியானவருக்குரிய அடையாளமாக நீங்களும் நானும் எண்ணினால் நிச்சயமாக அது போய். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கு பற்பல பாஷைகள் பேசுவதற்கான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பதற்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு அன்பு செய்வதற்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதற்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருப்பது அந்நிய பாஷை பேசி எம்பி குதித்தால் ஒழிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு இல்லை என்று நாம் நம்புகிறோம். அன்பு உறவுகளே, இயேசு சீடர்களுக்கு மட்டும் அன்றைக்கு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அன்றைக்கே அவர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து கூட தூய ஆவியை பெற வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறார். தூய ஆவி எப்படிப்பட்டது? அது வாழ்வில் வெளிப்படக்கூடியது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நற்செய்தியை பகிர வேண்டும், 2வது சீடர்களாக்க வேண்டும், 3வது தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதுவர் பணிகள் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியம். யாராவது படிங்க, முடிச்சிடலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். விட்னஸிங் த வேர்ல்ட். உலகிற்கு சான்று பகர்வர்களாக ஆண்டவர் நமக்கு ஆணை உரிமை அளிக்கிறார். நற்செய்தியை பரப்புவது, சீடத்துவத்தை ஏற்படுத்துவது, தூய ஆவியை பெற்றுக்கொள்வது, நிறைவாக நாம் உலகத்துக்கு சான்று மிக்கவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆணை உரிமை அளித்திருக்கிறார். எப்படி உலகத்திற்கு சான்றாக இருக்க முடியும்? காந்தியடிகள் சொன்னார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்றைக்கு ஒரு பெண்மணி உடல் முழுக்க நகையை அணிந்து கொண்டு நள்ளிரவில் வீதியில் வந்து இல்லத்துக்கு போய் பாதுகாப்போடு சேர்கிறாரோ அன்றைக்குத்தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்கின்ற ஒரு குறிப்பை தந்திருக்கிறார். உலகத்துக்கு எப்போது நீங்களும் நானும் சாட்சியாக இருப்போம்னா, என்றைக்கு திருச்சபைகளுடைய தேர்தல்களில் போலீஸ் தலையீடு இல்லாமல், திருச்சபையினுடைய பிரச்சனைகளில் காவல்துறையினுடைய தலையீடு இல்லாமல், அன்பாக ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் ஆதி திருச்சபையைப் போல மன்னித்து ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு நல்ல உறவோடு வாழ்கிறோமோ அன்றைக்குத்தான் நீங்களும் நானும் சாட்சியாக இருப்போம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்ம திருச்சபை சாட்சியாக இருக்கா? கடைசி பாயிண்ட்னு சொல்லிட்டேன். நம்ம திருச்சபை சாட்சியாக இருக்கா? ஐயா தைரியமாக பதில் சொல்லலாம், யாரும் உங்களை இங்கே குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம திருச்சபை சாட்சியாக இருக்கா? நான் நம்ம திருச்சபைன்றது தென்னிந்திய திருச்சபையை சொல்லுங்க. தாம்பரம்
திருச்சபை, நம்ம திருச்சபை ஜீசஸ் த லார்ட் திருச்சபை சொல்கிறேன், நம்ம திருச்சபை சாட்சியாக இருக்கா? நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். நம்ம திருச்சபை சாட்சியா இல்லை. எப்படியா புல்பீட்டில் நின்று அப்படி சர்ச்சை நீங்கள் சொல்லுங்க? சொல்லுவேன். நம் திருச்சபை சாட்சியின் திருச்சபையாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. சாட்சியின் திருச்சபையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆல்டரில் உட்காந்து யோசித்தேன். அப்போ ஒரு யோசனை வந்தது. எப்படி இந்த விடுமுறை விவிலிய பள்ளி மாணாக்கர்களுக்கு 10 நாள் வகுப்பு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம திருச்சபையில் சண்டை போடுற அத்தனை பேருக்கும், சமாதானத்தை குலைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதிகாரத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும், பொய்களை பேசுகிற அத்தனை பேருக்கும், ஊழியத்தை செய்யாத அத்தனை பேருக்கும், சாட்சியா இல்லாத அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மே மாசமும் ஒரு 10 நாள் இந்த மாதிரி தலைப்பு வேணும். கை தட்டுங்க பார்க்கலாம், தட்டுங்க. இங்கிருந்து நீங்க எழுந்து போகும்போது பெரியவர்கள் இந்த ஒவ்வொரு நாளுக்குரிய தலைப்பையும் நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, படித்து விட்டு போங்கள். திருச்சபை என்பது சாதாரணமானதல்ல, கேலி கூத்தல்ல. ஒரு தலைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க, அதை பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஆண்டவரே, அழைக்கப்பட்ட ஊழியன் என்கின்ற என் அழைப்புக்கு நான் எந்த அளவுக்கு நீதி செய்திருக்கிறேன்? கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதவன் ஆண்டவரே. ஒருவேளை நான் அருளுரை ஆற்றிடலாம், என் குரல் வளத்தால் நான் பாடல்களை பாடிடலாம், ஆனால் என் உள்மனசுக்கு தெரியும் என் ஊழியத்தின் அளவீடு, உமக்கான நான் செய்யக்கூடிய ஊழியத்தின் அளவீடு நிச்சயமாக பொருத்தமானது அல்ல, முழுமையானது அல்ல. இன்னும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே, இன்னும் என்னை உருவாக்கும். நாம் அத்தனை பேரும் நிச்சயமாக குழந்தைகளைப் போல இப்படிப்பட்ட தலைப்புகளை தரையில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற போதுதான் சாட்சியின் பிள்ளைகளாக மாற முடியும். உங்களை ரொம்ப ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து ஆலயம் என்கின்ற இந்த அமைப்பை ஊழியத்துக்கான அமைப்பாக மாற்றுங்கள். சுயநலங்களை விட்டொழியுங்கள். பதவியா பொறுப்பா உதறி போடுங்க, அடுத்தவங்க வரட்டும். ஊழியமா, அந்த ஊழியத்தை கூட நானே செய்யணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இன்னொருத்தர் கையில் கொடுத்தா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அழகா செய்வாங்க. பாடணுமா, நானே பாடணும்னு ஏன் நினைக்கிறேன்? இன்னும் ஒரு 4 பேரை வளர்ப்போம். இசைப்பதை அப்படியே பண்ணுவோம், நம்ம குழுக்களை மாற்றுவோம், எல்லாருக்கும் வாய்ப்பளிப்போம். இந்த அமைப்பு சாட்சியின் அமைப்பாக மாறணும். இப்படி மாறணும்னு வச்சிங்களேன், நம்ம யாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். இந்நேரம் வெளியில் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருப்போம். இந்த திருச்சபையில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறீர்கள். என்னைக்காவது மருத்துவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து, ஐயா நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில கிராமங்களில் போய் மருத்துவ முகாம் நடத்தலாமான்னு கேட்டிருக்கிறோமா? ஆலயத்துக்கு வருவோம், அமருவோம், போவோம். ஐயா எங்களுக்கு ஒன்றுமே சொல்லன்னு சொல்லிடுவோம். ஐயாவுக்கு தான் இந்த பிரச்சனையை காட்டிலும் மற்ற பிரச்சனைகள் நிறைய நம்ம கொடுத்துட்றோமே, எங்க அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது? யோசித்து பாருங்கள். உலகத்துக்கு நாம் சாட்சியாக மாற வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். பல பணிகளை செய்வதற்கான அழைப்பை எதிர்பார்த்து ஆணை அளித்து ஆண்டவர் காத்திருக்கிறார். அவர்கிட்ட போறதுக்கு பதில் நாம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இது ஏதோ யாரையோ குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஒரு சிறந்த அருளுரையை இங்கே பெருசாக பேசிட்டு பாராட்டுகளை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் நான் பேசவே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை முறை இங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. மாற்றம் வந்துருச்சு. எத்தனை முறை வாய்ப்பு கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மீதான என் வாஞ்சையை நான் முற்றிலும், எப்படி அண்ணால் ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க, நான் ஆண்டவரின் பாதத்தில் என் உணர்வுகளை ஊற்றி விடுகிறேன் அப்படின்னாங்க. கொட்டிடுறது, அதை கொட்டுறேன் நான். இப்போ ஒருவேளை இதில் ஏதாவது கிரிட்டிக் இருந்தால் என்கிட்ட கூட வந்து நீங்கள் பேசுங்க. உறவுகளை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், விட்டுக் கொடுங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பு செலுத்திக் கொண்டே இருங்கள். விரோதங்களை மறவுங்கள். தயவு செய்து கடவுள் இந்த திருச்சபையின் மூலமாக செய்ய எத்தனித்திருக்கிற அநேக லட்சியங்கள் இன்று வரை நடைபெறாமல் தடைபட்டு கொண்டே போகிறது. அதுக்கு அடிப்படை காரணம் நீங்களும் நானும் தான், வேற யாரும் கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை இந்த அருளுரையினுடைய நிறைவில் ஒரு நம்பிக்கை கடவுள் நமக்கு தருகிறார். நாங்கள் தாம்பரம் திருச்சபையின் இறை உறவுகளாக நற்செய்தியை வெளியில் போய் அறிவிப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களை நாங்கள் இயேசுவின் சீடர்களாக மாற்றுவோம். தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். உலகமெங்கும் நாங்கள் சாட்சிகளாக ஜீவிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். அன்பின் நிறைவா, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உம்மால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் ஒரு நொடி பொழுது எங்களை நினையாமல் போனால் நாங்கள் இந்நேரம் மண்ணில் மாண்டு போயிருப்போம். எங்களை சொல்லி பார்ப்பதற்கோ பேசி பார்ப்பதற்கோ இங்கு ஆட்களே இல்லாமல் போயிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியையும்
நீர் எங்களுக்கு ஈவாக ஆசீர்வாதமாக தந்து என் மகன் என் மகள் இதோ இன்னும் அதிகமாக ஊழியத்தை செய்ய வேண்டும், இன்னும் திருச்சபைக்குரிய காரியங்களில் வளர வேண்டும், அவன் அன்புக்கு உட்பட வேண்டும், விரோதங்களை விட்டொழிக்க வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும் என்று எத்தனையோ வாய்ப்புகளை தருகிறீர். அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் மனங்களிலே நீர் செயலாற்றும், எங்களை நீர் பக்குவப்படுத்தும். உமக்கான உயிர்களாக, உமக்கான சீடர்களாக, உமக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அடியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு நீர் எங்களை பக்குவப்படுத்தும். அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். ஆமென்.